அப்பப்பப்பப்பா முட்டையில எது பண்ணு அதுக்கு என்னங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க. என்னோட லஞ்ச் மெனு பார்த்துட்டு இந்த கார முட்டை சோறு ரெசிபி வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸே போதும். எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிச்சிருந்ததுனால அதை சேர்த்திருக்கேன். இடிக்கல்ல 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதை நல்லா இடிச்சுக்கணும். இதை நீங்க மிக்ஸி ஜார்லயும் பல்ஸ் மோட்ல ஒன்னு பாதியமா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம காரம் ரெடி ஆயிடுச்சு. தவால ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காரத்தை உள்ள சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுல 4 முட்டையை உள்ள சேர்த்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. இது அப்படியே சைட் டிஷ்ஷா ஸ்டார்டரா கூட சாப்பிட்டுக்கலாம். இதுல நம்ம வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்க காரம் சேர்க்கும் போது நீங்க வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பட் ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். நான் வெறும் சாதத்தை மட்டும் நல்லா கிளறிட்டு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து பரட்டிட்டேன். அவ்வளவுதான். சர்வ் பண்ணும்போது ஒரு ஹாஃப் பாயில் மட்டும் வச்சு சர்வ் பண்ணி பாருங்களா, அட்டகாசமா இருக்கும். அண்ட் அகைன் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி உதிரி உதிரியா எப்படி வடிச்சு எடுக்கணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஹைலைட்ஸ்ல கொடுத்திருக்கேன். நிச்சயமா போய் பாருங்க. சோ தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. ஹாஃப் பாயில் தான் பண்ணிக்க போறோம். ஒரு சிட்டிகை உப்பு, மிளகாய் தூள், மிளகு தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். சோ கார முட்டை சோறு சர்வ் பண்ணும்போது மேல அலேக்கா இந்த ஹாஃப் பாயில வச்சு சர்வ் பண்ணி பாருங்களேன். சூப்பரா இருக்கும். சோ யாரெல்லாம் இதை உடனே ட்ரை பண்ணி சாப்பிட போறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி